அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? தக்காளி ஊறுகாய் தான் சூப்பராக இருக்கும். குழம்பே வேண்டாம், இதே வச்சு சாதம்லாம் சாப்பிட்றலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1/2 கேஜி தக்காளி எடுத்திருக்கேன். நல்லா கழுவி தண்ணி இல்லாமல் எடுத்துக்கோங்க. 2 டீஸ்பூன் கடுகு எடுத்திருக்கேன். இது நல்லா வறுத்து எடுத்தது. 1/2 டீஸ்பூன் வெந்தயமும் வறுத்து எடுத்துக்கலாம். மெஷர்மெண்ட் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம்னா 2 டீஸ்பூன் கடுகு எடுத்துக்கணும். வெந்தயம் கம்மியாக எடுத்துக்கணும். அப்போ தான் டேஸ்ட் வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம வெந்தயமும் கடுகும் சம அளவு எடுத்துட்டா கசப்பாயிடும். அதனால தான் இந்த ரேஷியோவில் எடுக்கிறோம். இதை பொடிச்சு வச்சுக்கோங்க. இது நான் 1/2 கேஜி தக்காளி ஊறுகாய்க்கு இதை அப்படியே சேர்த்துப்பேன். பொடிச்சிட்டு நல்லா சூடாறினதே இதை பொடிச்சிக்கலாம். இது ஒரு சைடு இருக்கட்டும். கட் பண்ணி வச்ச தக்காளியை ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிவிட்டு இப்போ அடுப்பில் வச்சிடலாம். இது கூட நம்ம ஒரு சின்ன சைஸ் நெல்லிக்காய் இருக்குல்ல, அந்த அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. 4 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதெல்லாம் நல்லா வெந்த அப்புறம் இதுவும் ஒரு சைடு வச்சிடலாம். இதுவும் ஆறின அப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி அரைச்சிட்டு வந்துடணும். இப்போ தாளிக்கிறத பார்க்கலாம். தாளிப்புக்கு வந்து நீங்கள் எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. நான் ரீஃபண்ட் ஆயில் தான் எடுத்திருக்கேன். 150 ml எடுத்திருக்கேன் நான். கடுகு ஆட் பண்ணிக்கோங்க 1 டீஸ்பூன். கருவேப்பிலை, காய்ந்த மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு வந்து நான் ஒரு 10லேருந்து 15 இருக்கும் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ எடுத்துக்கோங்க. இல்லைன்னா ஸ்கிப் கூட பண்ணிடலாம். தக்காளி மட்டும் ஆட் பண்ணி கூட நீங்கள் செய்யலாம், பூண்டு வேணான்னா. காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஊறுகாய் பொடி வேறு சேர்ப்போம். மிளகாய் பொடி ஆட் பண்ணதே அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுவும் நல்லா ஊறுகாய் பதத்தில் வரணும். உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் பெருங்காயத்தூளும் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது கரெக்டாக இருக்கும். நான் இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். நல்லா கொஞ்சம் சூடு ஆறின அப்புறம் கொஞ்சம் வெதப்பாக இருக்கு இல்லையா, அந்த ஸ்டேஜில் தான் நான் ஊறுகாய் பொடியை ஆட் பண்ணுறேன். நல்லா ஹீட்டோடு ஆட் பண்ணக்கூடாது, கசப்புத்தன்மை வந்துடும். இதே இங்கே பாருங்கள், நான் பாத்திரத்தை தொடுறேன். என்னால் தொட முடியுது. கொஞ்சம் நம்மளால் ரொம்ப ஹீட்டும் கம்மியாகக்கூடாது, ரொம்ப அதிகமாகவும் இருக்கக்கூடாது. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நான் எல்லா பொடியும் ஆட் பண்ணிட போனேன். இந்த பொடி தான் ஊறுகாய்க்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ரொம்ப நாள் வைக்கிறீங்கன்னா வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வினிகர் ஆட் பண்ணலை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஊறுகாய் சூப்பராக ரெடி ஆகிருக்கு. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்ததுக்கு.